அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 21st ஏப்ரல். நம்ம நேத்து வந்து வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியல ஃபார் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ. பட் எனிஹவ் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ், என்ன ஸ்டாக் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டாக பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம யூடியூப் லைவ்லையுமே நம்ம வந்து வந்திருந்தோம். இந்த லைவ் செக்ஷனில் நம்ம என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் அப்படிங்கிறத லைவ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லைவினுடைய வீடியோஸ் வந்து நமக்கு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. நீங்கள் அதை பாருங்க. அண்ட் நாம என்ன மாதிரியான ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து க்ளோஸா இருக்கிறது நியர் டு நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோஸா இருக்காங்க. எவ்ரிடே நம்ம சொல்ற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அண்ட் 15 மினிட்ஸ் வந்து மொமெண்டம் கேண்டில், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. ரிமெம்பர் ஒன் திங், நீங்க லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா கிளியர்லி ஐ டோல்ட் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ல வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு மொமெண்டம் கேண்டில் வருதோ, இந்த பர்டிகுலர் டே the stocks or index வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஒன் சைட் ராலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அந்த மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது வில் போஸ்ட் ஏர்லியராகவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ தட் டே தட் டைம் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸினுடைய ஹை கட் ஆனதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இந்த லெவல்ஸ் ஆன 24,483 அபோல க்ளோஸ் ஆகும் பொழுது பாசிபிள் நமக்கு 24,585 அப்படிங்கறத ஃப்ரம் த மார்னிங்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லைவ் செக்ஷன் ஆல்சோ. எக்ஸாக்டாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹிட் வந்து 24,585 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் அண்ட் இன்னைக்கு ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் ஃபார் நிஃப்டி. இதனுடைய ஹைல பார்க்கும்பொழுது ஒரு சின்னதான ஒரு டவுன் டர்ன் கொடுத்துட்டு கம்ப்ளீட்லி நமக்கு வந்து 11 to ஒரு 1 o'clock வரைக்குமே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து எப்பொழுதுமே எக்ஸ்பைரி எப்போ நமக்கு 11 to 1 வந்து நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் என்னைக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக நமக்கு இது மாதிரி ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் என்னைக்கோ இன்னைக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் இல்ல ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியுமே வந்து டைமிங் கேண்டில் வந்து நமக்கு இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரே ஒரு கேண்டில் நமக்கு இந்த லோ அப்படிங்கிறது கட் ஆயிட்டு ரிவர்சல் ட்ரேல நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், எப்போ வந்து ஒரு டைமிங் கேண்டில் படி இல்ல நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் படி எஸ்எல் ஹிட் ஆகுறாங்களோ ஆப்போசிட் சைட்ல நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆல்சோ மொமெண்டம் கேண்டில் கம்ப்ளீட்லி நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் க்ளோஸ் ஆகும் பொழுதே வி போஸ்டட் 56,992க்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பாசிபிள் நமக்கு 57,247 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்பெஷலி இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல நமக்கு 9:30க்குள்ளாகவே நமக்கு ட்ரேட் அப்படிங்கிறது ஓவர். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பெரிய கேண்டிலே நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறது ஓவர். பட் எனேகோ வி ஹோல்ட் ஒன்லி 20%. அந்த 20%மே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. சென்செக்ஸினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன தேர்ட் அப்சைட் லெவல்ஸ் ஆன 79,280 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆயிருக்காங்க. க்ளோசிங்குமே வந்து அதாவது 79,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் ஈவன் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டைம் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டா இருக்காங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே நமக்கு அந்த ப்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் கம்பேர் தன் அதர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனாலதான் வந்து நம்ம லைவ்ல வந்து எப்படி அந்த மொமெண்டம் டைமிங் கேண்டில் எல்லாமே ரெஸ்பான்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பெஷலி வந்து
பஜ் ஃபினான்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரம் த மார்னிங் நம்ம எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பஜ் ஃபினான்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லயுமே வந்து நம்ம லைவ்ல இருக்கும் பொழுது ஃபோக்கஸ் பஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அது கம்ப்ளீட்லி ஒரு மொமெண்டம் ஒரு 11 ரூபீஸ்ல எடுத்தது வந்து மோர் தென் 19 பாயிண்ட் வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்லயுமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே சொல்ற மாதிரி நம்ம ஒன் டே பிஃபோராக போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒரு ஒன் சைட் வேல்யூ கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அயன்ல மார்க் பண்ணி நீங்க ட்ரேட வாட்ச் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்க அதிகப்படுத்த முடியும். இதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா லைவ்ல வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதுல இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்க மெசேஜ் பண்ணி டெலிகிராம் லிங்க் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. ரிப்பீட்டடாக நம்ம சொல்றதுக்கான காரணம் நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலயே வந்து மல்டிபிளான சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். ஸோ அதுக்காக தான் வந்து கரெக்டான சேனலை ஜாயின் பண்ணி இந்த லைவ் அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, நம்மளுடைய டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கறது பிஃபோர் ஆகவே ஒரு 8:17 நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம லைவ்ல வரோம் இல்ல லைவ்ல வரல, நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறோம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம்ல மட்டுமே ஷேர் பண்ற ஒரே ஒரு டெலிகிராம். ஸோ கைண்ட்லி நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு லைவ்ல வரோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் சி பேங்க் நிஃப்டி வந்து 914K ரிமெம்பர் 914K நம்ம போஸ்ட் பண்ண இந்த விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணினோம். அண்ட் அகைன் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்ல நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம போஸ்ட் பண்ணினோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் நார்மல் கால் வந்து 24,400 அபவ் 88ல எடுத்தது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து நம்ம எந்த டைம்ல என்ட்ரி லெவல்ஸ் வந்து 9:16 அதாவது 9:16க்கு நம்ம போஸ்ட் பண்ண ஒரு ட்ரேட் 88ல நம்ம எடுத்த ஒரு ட்ரேட் வந்து எந்த ஹை போயிருக்காங்க அப்படிங்கறது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் ஹீரோ ஆர் ஜீரோ கால் நம்ம போஸ்ட் பண்ணது வந்து 9:34க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 24,600. ஸோ இதை மட்டுமே இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு என்டையர் டே. இது கிவன் அ வண்டர்ஃபுல் மூவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஜ் ஃபினான்ஸ் வந்து 940 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 11 ரூபீஸ்ல இருந்து நமக்கு ஹை வந்து ஒரு 19 வரைக்கும் போயிருந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம லைவ்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு கொடுத்த ஒரு டீடைல்ஸ் அதையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணினோம். இது வரைக்கும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனல்ல பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்ப நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டி வந்து ரிமெம்பர் 1st ஏப்ரல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் 15th ஏப்ரல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து 1st ஏப்ரல் நமக்கு நாட் எட் க்ளோஸ். இதுல இருந்தே ஒரு அப்சைட் ராலி அகைன் வந்து நமக்கு 15th ஏப்ரல் அப்படிங்கிறது வந்து இந்த டேட். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ்ட் அபோவ். ஈவன் ஏப்ரல் மந்த்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டு கீழே கூட மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் ஸ்டில் மார்க்கெட் வந்து சஸ்டைனிங். அது மட்டும் இல்லாமல் 22nd ஏப்ரல் ரிமெம்பர் 22nd ஏப்ரல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டேட் ஃபார் நிஃப்டி. எஸ்பெஷலி நிஃப்டிக்கு வந்து நாளையுடைய டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட். நாளையுடைய டேட்டினுடைய ஹையோட்ல மார்க் பண்ணிக்கோங்க. கமிங் டேஸ்ல வந்து அதுக்கு மேல க்ளோஸ் ஆகும் பொழுது 22nd ஏப்ரலுக்கு மேல க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் அப்சைட் கன்ஃபர்மேஷன் இல்ல லோல கட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தர் டவுன் சைட் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் டுமாரோ கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு வந்து ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ யூ ஆல் நோ, அதாவது ப்ரீவியஸாகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் அந்த ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ அப்பெல்லாம் நமக்கு சம்திங் கோயிங் டு ஹேப்பன் பாசிபிள் ஒன் சைட் டாலியா கூட இருக்கலாம். பட் அகைன் டெல்லிங் இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ ஒரு பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அகைன் டெல்லிங் ஐடி செக்டார் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அதுல இருந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி நமக்கு ஐடி செக்டார் வந்து நமக்கு ஃபோக்கஸ் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம்.
ஸோ எதுக்காக இந்த இவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நம்பர்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அகைன் டெல்லிங், இந்த அபோவ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும். பிலோல இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும், நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் டெல்லிங், ஐடி செக்டர் வாட்சஸ்ல வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேட். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ஒரு ட்ரேட் ஹேண்டில் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடமே வந்து ஒரு ரொம்ப 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 சேஃபாக நீங்க ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிமெம்பர் ஒன் திங், ஆல்வேஸ் வந்து த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், ரிமெம்பர் இதை வந்து நம்ம ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கடைசி வாரம், ஒரு மாதத்தின் கடைசி வாரம் வந்து அந்த மந்த்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த வாரம் வந்து ரொம்ப வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது நியூ ட்ரேடர்ஸால வந்து மேனேஜ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஹேண்டில் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ்மே வந்து ஸ்ட்ரகிள் பண்ற வீக் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். ஸோ ஆல்வேஸ் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், ரிமெம்பர், ஆல்வேஸ் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுங்க. இல்ல எப்போ வந்து நீங்க வந்து நார்மலாக ஒரு பாயிண்ட் நீங்க எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியான பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. எஸ்எல் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க மட்டும் என்ட்ரி கொடுங்க. கைண்ட்லி ரெடியூஸ் யுவர் குவான்டிட்டி. அகைன் டெல்லிங், இது நம்ம லாஸ்ட் மந்த்துமே சொல்லிடும். நாட் ஓன்லி லாஸ்ட் மந்த், எவ்ரி மந்த் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். கடைசி வாரம் எதுக்காக 1 வீக் பிஃபோராகவே சொல்றோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு அலர்ட்டாக இருப்பதற்காக மட்டுமே. கடைசி வாரம் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 குரூஷியல். நம்ம லைவ்ல இருந்தோம். ஸோ நீங்க ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்க, நல்ல கிரீன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கடைசி வாரம் உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணும் பொழுது மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியும், கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ கடைசி வாரம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க நல்ல பார்த்த ஒரு ப்ராஃபிட் ஆர் நல்ல பார்த்த ஒரு பாயிண்ட்ஸை வந்து கடைசி வாரம் வந்து நீங்க ரிடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். நம்ம நிஃப்டில சொன்னபடியே பேங்க் நிஃப்டியுமே 1 ஏப்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் 15th ஏப்ரலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன். அகைன் வந்து இந்த 22nd வந்து பேங்க் நிஃப்டியில வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னா, எப்பவுமே நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து இம்பாக்ட் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலுமே நமக்கு கொடுக்கலாம். ரீசன் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டுமே வந்திருந்தாங்க. இதனோட இம்பாக்ட் நமக்கு நிஃப்டிலுமே கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் அ வே நமக்கு நாளைக்கு நிஃப்டியினுடைய முக்கியமான நாளாக இருந்தாலும் அது பேங்க் நிஃப்டிக்குமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நாளையுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஐடி செக்டாருமே நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அப்ப சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங், நியூ ட்ரேடர்ஸ் நீங்க புதிதாக வரீங்க அப்படின்னா அந்த கடைசி வாரம் உங்களுடைய ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து 1ஆம் தேதியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியான ஒரு பாயிண்ட் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்க அந்த டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இன்னுமே பொசிஷனலுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி த பொசிஷனல் ட்ரேட் 2 times given 1st of April and 15th April அண்ட் ஸ்டில் வந்து நமக்கு 22nd இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறமாக ஒரு பொசிஷனல் ட்ரேட் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல யூ கேன் எப்போ அப்படின்னா 22nd ஹை அண்ட் லோ அபவ்ல நமக்கு வந்து க்ளோஸ் அண்ட் அபோல க்ளோஸ் ஆகும் பொழுது இல்ல பிலோல க்ளோஸ் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் த க்ளோசிங் நம்ம ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அகைன் டெல்லிங், ஐடி செக்டர் நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருக்காங்க. சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அபோல இருக்கிற இந்த நம்பர்ஸ் வந்து எதுக்காக இந்த இமீடியட் நம்பர்ஸ் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 22nd ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய நாளைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 22nd ஏப்ரல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐன்லோ மார்க் பண்ணி நீங்க ட்ரேடை வாட்ச் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல நல்ல ஒரு கிரீன் பர்சன்டேஜ் உங்களால வந்து அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்ல 5 minutes வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 22nd ஏப்ரல், ஐடி செக்டர், பிஎஸ்யூ, ஆட்டோ செக்டர், ஐடி டெலிகாம். ஐடி செக்டர் வந்து நம்மளுடைய வாட்சஸ்ல வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதுக்கு முன்னாடி எப்போ ஐடி செக்டர் வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறதையும், டீ கோல்டு என் செட்டப்னா என்ன,
அப்படிங்கிற மாதிரியும், நம்ம என்ன மாதிரியான ஒரு எஸ்எல் மெயின்டெயின் பண்ணலாம், என்ன மாதிரியாக நம்ம ஒரு டார்கெட் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து லைவ் செக்ஷன்ல இன்னையுடைய லைவ் செக்ஷன்லயுமே நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லைவ்லயும் சரி, நமக்கு வீடியோலயும் சரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி, மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப 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 நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.